விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம் பெரிய காரியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம விட்டு கொடுத்து போகாம ஈகோ தான் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன ஈகோ தான் எல்லா கணவன் மனைவியும் வரதான் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். வராமலாம் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. அநேக தொந்தரவுகள், அநேக மாமனார் மாமியார் மூலயமா இவங்களுக்கு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். என்ன தான் இருந்தாலும் அந்த டைமில் பொறுமையாக நம்ம என்ன பண்ண ஃப்ரெண்ட்ஸ், அந்த கோபம் வருதா, டென்ஷன் வருதா, உட்காந்து 2 பேரும் உட்காருங்க. கணவன் மனைவி உட்காந்து என்னம்மா, என்ன விஷயம், உங்களுக்கு என்ன பிடிக்கும், நான் என்ன பண்ணணும்னு கேளுங்க. அந்த மனைவி அதேமாரி கணவன் கேட்டாங்க, என்னங்க நான் என்ன பண்ணணும், என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அதுவும் 2 பேரும் பேசினாவே 90% பிரச்சனை சால்வ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் விவாகரத்து செய்யறது வந்து பெரிய பாவம் ஃப்ரெண்ட்ஸ். சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா அது வந்து கடவுள் வந்து ஒரு பந்தம், அது வந்து ஒரு பிணைப்பு. ஏதாவது சொல்கிற மாதிரி கணவனும் மனைவி ஒரே சரீரமாக இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒன்றா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால விவாகரத்து செய்யவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக சில பெண்கள் என்ன சில பெண்களும் சரி, ஆண்களும் சரி, ஒரு டைவர்ஸ் இல்லை 10 டைவர்ஸ்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படிலாம் இருக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது பெரிய பாவம். புதிய ஏற்பாடில் அண்ணான்னு ஒரு தீர்த்தரசி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அம்மா பார்த்தீங்கன்னா புருஷனா கூட 7 வருஷம் தான் வாழ்ந்தவங்க. அந்த கணவன் வந்து இறந்து போயிட்டாரு. அந்த அந்த அண்ணால் அம்மா வந்து 7 வருஷம் தான் புருஷனோட வாழ்ந்தவங்க. அவங்க இரவும் பகலும் ஆலயத்தில் ஜபத்தில் தரித்து நம்ம பெரிய தீர்த்தரசின்னு சொல்லிட்டு அந்த சுவிசேஷ புத்தகம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சில பேர் சரி இளம் விதவைகள் இருக்காங்க, அதை பற்றி எதுவும் சொல்லியிருக்கலாம் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இளம் விதவை இருக்காங்க, அவங்க வேற ஒரு கல்யாணம், அவங்க விருப்பப்பட்டால் அந்த மகனோ அந்த மகளோ விருப்பப்பட்ட வேற ஒரு மகளையோ திருமணம் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது தப்பு இல்லை. பட் அதை காட்டின பவுல் வந்து 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தில் கடைசி வசனம் சொல்றாரு. பவுல் என்ன சொல்றாருன்னா, அவங்க அந்த மகனும் அந்த மகளும் வேறொரு திருமணம் செய்து விட அவங்க அப்படியே, அதாவது ஒரே கணவனோடு ஒரே மனைவியோடு அப்படியே, அவங்க யாராவது மறிச்சிருந்தாங்களோ அப்படியே இருந்தால் அவங்க பாக்கியமான இருப்பாங்க சொல்லிட்டு பவுல் சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விவாகரத்து செய்யவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பாக வந்து இது வந்து பெரிய பாவம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதை மன்னிச்சு மறந்து நம்ம ஒன்றா ஒரே சிந்தையோடு ஒன்றா வாழ்ந்து ஆண்டவருடைய வாழ்க்கையில் வைத்திருக்க திட்டத்தை, நோக்கத்தை நம்ம அறிஞ்சு அதை செயல்படுத்தி நம்ம ஒன்றா வாழ்ந்து ஒன்றா மறித்து ஒன்றா பரலத்துக்கு போய் ஒன்றா கடவுள் சந்தோஷமாக எப்போது வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நீ தாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தாட்ஸ் அவங்க பிரோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் இட் நைஸ் டே. காட் பிளஸ் யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.